நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மடியில் வளர்ந்த செல்ல பிள்ளைதான் கமல்ஹாசன். சிவாஜியை தன்னுடைய தந்தை போலவே பாவித்துக் கொண்டார் கமல். சிவாஜிக்கும் கமல் மீது அதீத அன்பும் அக்கறையும் இருந்திருக்கு. கமலின் வளர்ச்சி பார்த்து சந்தோஷப்பட்டவங்கல்ல சிவாஜியும் முக்கியமானவர். அன்னை இல்லத்திற்கு போயிட்டு அடிக்கடி சிவாஜியை பார்த்து பேசிட்டு வரக்கூடிய பழக்கம் நிறைய இருந்திருக்கு கமலுக்கு. தேவர் மகன் படத்துல சிவாஜி தன்னுடைய தந்தை வேடத்துல நடிக்க வச்சிருக்கிறாரு கமல். அந்த படத்துல சிவாஜிக்கும் கமலுக்கும் இடையேயான காட்சிகள் ரொம்ப உணர்வு பூர்வமா சிறப்பா அமைக்கப்பட்டிருக்கும். இந்நிலையில ஒரு டிவி நிகழ்ச்சியில பேசும்போது கமல் ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கிறாரு. நான் வெளியில போகும்போது சில நாட்கள் ஸ்ருதியையும் அக்ஷராவையும் அன்னை இல்லத்துல விட்டுட்டு வருவேன். அவங்க அங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. காட்ஃபாதர் படத்துல மார்லன் பிராண்டோ பார்ப்பது போல சிவாஜி சார் பார்த்துட்டு இருப்பாரு குழந்தைங்க விளையாடுறத. சம்டைம் அவரும் சேர்ந்து குழந்தைங்களா விளையாடுவாரு. ஒரு நாள் நான் குழந்தைங்களை அழைச்சிட்டு போறதுக்காக அன்னை இல்லத்துக்கு போயிருந்தேன். அப்ப சிவாஜி சார், உன் பொண்ணு ஸ்ருதி மகா கெட்டிக்காரிடா, அவகிட்ட வம்பிழுக்க நினைச்சேன். இந்தியாவிலேயே சிறந்த நடிகர் யாருன்னு தெரியுமாடி உனக்குன்னு கேட்டேன். பதில் சொல்ல முடியாம கீழே குனிஞ்சுக்கிட்டா. நான் சொல்லவா? அது நான் தான், வேணும்னா உங்க அப்பங்கிட்ட கேளு, அவன் சொல்லுவான்னு சொன்னேன். கோபத்துல பல்ல கடிச்சிட்டு உன் பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா? எங்க அப்பா அந்த மரத்துல ஏறுவாரு, நீங்க ஏறுவீங்களா அப்படின்ட்டு கேட்டா. நான் உடனே தோல்வியை ஒத்துக்கிட்டேன். அது என்னால முடியாதுமா, முடியாது, அதெல்லாம் உங்க அப்பன் தான் செய்வான், உங்க அப்பனால மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு நான் தோல்வியை ஒத்துக்கிட்டேன் கமல் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்கிறாரு ஒரு இன்டர்வியூல. இந்த நிகழ்ச்சியை கமல்ஹாசன் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாரு.